இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட இட்லியோட நல்லா காரசாரமாக தொண்டைக்கு இதமான ஒரு மிளகு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது மிளகை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிளகை பொரிய வச்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிளகை ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து சேர்க்கும் போது அதில் உள்ள காரம் கொஞ்சம் கம்மியாயிரும். இப்போ அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய வச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கொழைய வதக்கி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வறுத்த மிளகு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிய வச்சதுக்கப்புறமா அரைச்ச சட்னியும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசையோட ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு காரம் தூக்கலாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மேலே நல்லெண்ணெய் இல்லட்டா நெய் சேர்த்துட்டு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.